நாங்க டெய்லியும் இந்த சுடுகாட்டு வழியாக்கி தான் போறோம். நாங்க அரசு உயர்நிலைப் பள்ளி அரியலூர் மாவட்டம் நாகபந்தல் கிராமத்தில் படிக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை பாப்பா? இதுக்கு பேரு ரீல்ஸ் ஆச்சு. நீங்க சொன்னீங்கன்னா ஆமாண்டா மயிர்களா ரீல்ஸ் ஆச்சு தான் அப்படின்னு சொல்லி காலரை தூக்கிட்டு சொல்லுங்க. நான் தமிழக வெற்றி கழக நண்பர்கள் என்ன அப்படின்னா, ஒரு சுடுகாட்டு வழியா இத்தனை வருஷமா அந்த குழந்தைய போயிட்டு வந்துட்டு இருக்குது, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு ரோடு போடுறதுக்கு துப்பு இல்லை. இந்த 75 வருஷத்துக்காச்சு 50 வருஷத்துக்காச்சுன்னு சொல்லி பீத்திட்டு தெரியுற பரதேசிகள் எல்லாமே நாங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, பஸ் விடுறதுக்கு துப்பு இல்லை. நிறைய ஊரில் பஸ் இல்லாமல் இப்போ வந்து பஸ் விட்டுருக்குறாங்க. ஒரு ஓரத்தில் பட்டியலினத்தவர் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து மனுஷனாகவே பார்க்கறது இல்லை. ஓட்டுக்கு மட்டும் போயிடுறானுங்க. ஓட்டுக்கு மட்டும் போயிட்டு காலில் வந்து அப்போ ஜாதியும் தெரியாது, மதமும் தெரியாது. ஓட்டு போட்டு 2000 1000 கொடுத்து ஓட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கடைசியில் பட்டியலினத்தவர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பக்கம் போக மாட்டானுங்க. அவங்களுக்கு ஒரு பஸ் விட மாட்டாங்க. இதுதான் அவங்க வந்து சமூக நீதி. இத்தனை வருஷமா மக்களை ஏமாத்திட்டீங்க. இப்போ ஒவ்வொருத்தர் கையிலையும் போகணுங்கிற ஒரு ஆயுதம் இருக்குது. அதனால மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருப்பாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கனவுல நினைச்சாலும் இந்த திராவிட கட்சி வர முடியாது.